செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். உங்களுக்கு பாக்யாதிபதி, அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பாக்யாதிபதி பலனை தான் அந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கொடுப்பார். ஆகவே பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் தடை ஏற்படுவதை போன்ற ஒரு பிரமை இருக்கும். முதலில் தடை ஏற்பட்டாலும் 2வது 3வது முயற்சிகளை நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். காலதாமதமான வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசியிலே குருபான் இந்த வருட ஆரம்பத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல காரியங்களுக்கு, தெய்வ காரியங்களுக்கு தலைமையை தாங்குவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல குருபலம் வருகிறது. ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். நல்ல தனவரவும் காத்திருக்கிறது. ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல தனவரவும் காத்திருக்கிறது. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். வசூலான பணத்தை வைத்து தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம். வீடு மனை வாங்கலாம். மேலும் புதிய வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வாங்கலாம். சொகுசு கார்கள் வாங்கலாம். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் பார்வையிடுகிறார். விரயங்கள் நடக்கும். ஆனால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்லவராக இருப்பதனால் சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடத்திலே 4ஆம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இடுவதன் மூலமாக தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது குறைபாடுகள், தாய்க்கு மூட்டு வலி, முதுகொலி ஆகியவை ஏற்பட்டு தக்க மருத்துவத்தின் பொருளில் அவர்களுக்கு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. உங்கள் குடும்பத்தில் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை நீங்கள் திறம்பட நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சிகள் கால தாமதமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்டர்வியூக்கு செல்லும் போது முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் 2வது 3வது முயற்சியில் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள். முதல் சுற்றிலே தோல்வி ஏற்படும் என்ற பயம் இருக்கும். 2வது 3வது சுற்றிலே நல்ல பெயர் எடுப்பீர்கள். அதன் மூலமாக கண்டிப்பாக படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆசை இருந்தால் தாராளமாக அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு ஜல ராசியிலே உங்கள் தொழிலாதிபதி குருபகவான் வர இருக்கிறார். ஆகவே ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் வெளிநாடும் செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
உத்தியோக உயர்வு இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். விவசாயிகள் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள், பழங்கள் பயிரிடுபவர்கள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு, மிதுன ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு பிறகு தானாகவே உங்களுக்கு பதவி தேடி வரும். அதன் மூலமாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த வருடம் வயதானவர்கள் நீங்கள் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த யாத்திரையை நீங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தொடங்குவது மிகவும் சிறப்பானது. மே மாதத்திற்குள் நீங்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினாலும் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட பிரயாணத்தை தொடங்கினாலும் அந்த பிரயாணத்தில் நிச்சயமாக வெற்றியை கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைத்து தெய்வ அருள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் மிருகஷிரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் சந்திர சூடேஸ்வரர், அதாவது சந்திரனை பிறையாக கொண்ட சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஒருமுறை திங்களூர், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற திங்களூர் சென்று அங்கே சிவபெருமானை வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அவர்களுக்கு தெய்வம் சிவபெருமான். ஆகவே ஒருமுறை சிதம்பரம் சென்று நடராஜ பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. என்றால் எப்படி வைஷ்ணவர்களுக்கு கோயில் என்றால் திருவரங்கமோ, அதாவது ஸ்ரீரங்கமோ, அதை போலவே சைவர்களுக்கு கோயில் என்றால் சிதம்பரம் தான். ஆகவே சிதம்பரம் கோயிலுக்கு திருவாதிரை அன்று சென்றுவிட்டு வர வேண்டும். வைஷ்ணவர்கள் திருவாதிரையிலே பிறந்த ராமானுஜரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவர்கள் ஒருமுறை ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் திருவள்ளூர் சென்று, சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்கினால் ஆரோக்கியம் ஏற்படும். எல்லா காரியங்களும் வெற்றியை கெடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிறகு சனிக்கிழமை சனிபகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அவர்களுக்கு தெய்வம் சிவபெருமான். ஆகவே ஒருமுறை சிதம்பரம் சென்று நடராஜ பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. என்றால் எப்படி வைஷ்ணவர்களுக்கு கோயில் என்றால் திருவரங்கமோ, அதாவது ஸ்ரீரங்கமோ, அதை போலவே சைவர்களுக்கு கோயில் என்றால் சிதம்பரம் தான். ஆகவே சிதம்பரம் கோயிலுக்கு திருவாதிரை அன்று சென்றுவிட்டு வர வேண்டும். வைஷ்ணவர்கள் திருவாதிரையிலே பிறந்த ராமானுஜரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவர்கள் ஒருமுறை ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் திருவள்ளூர் சென்று, சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்கினால் ஆரோக்கியம் ஏற்படும். எல்லா காரியங்களும் வெற்றியை கெடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிறகு சனிக்கிழமை சனிபகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.